ஒரு தையல் மிஷின் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். ஸோ ஒரு 3 மாடல் சூஸ் பண்ணேன். பட் அதுல எந்த மாடல் வாங்குறது அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ அப்போ ChatGPT கிட்ட தான் வந்து கேட்டு அது வந்து ஒவ்வொரு மெஷினுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன வேற வேற ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கிளியரா எனக்கு சொல்லிச்சு. டாக் கொடுப்பேன், பிளஸ் அதுல பிபிடி ப்ரெசென்ட் பண்ற வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ChatGPTயோ ஏஐயோ யூஸ் பண்ணி என்னோட கண்டென்ட்டை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியுது. பிரைவசி அப்படின்றதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்கிட்ட கேட்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நம்மளை பத்தி கம்ப்ளீட்டா முழுமையா வந்துட்டு ChatGPTக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்ல போனா நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறத விட ChatGPT ரொம்பவே அதிகமா ஞாபகம் வச்சிருக்கு. ஹாய், சோனாரம் அங்கிள் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ChatGPTயை பத்தி நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த வீடியோவை கிரியேட் பண்றோம். ஸோ நான் வந்து ஸ்ரீரஞ்சனி ஜூட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து ராஜாத்தி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க வந்து டாக்டர் ஸ்ரீகுமார். ஸோ எங்க லைஃப்ல நாங்க எப்படி ChatGPTயை யூஸ் பண்றோம் அப்படின்னு ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ அண்ணி வந்து உங்களுக்கு ChatGPTயை பத்தி இன்ட்ரோ கொடுப்பாங்க. யூஸ்வலி இப்போ நிறைய பேர் இதுக்கு வந்து யூஸ் ஆகிட்டோம், ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் இனிமேல் ஏஐனா ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ இல்லை ChatGPTலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ அப்படின்னா நிறைய டொமைன்ஸ் இருக்கு. பேசிக்கா 3 டொமைன்ஸ். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நான் ஒரு விஷயத்த, எனக்கு தேவையான விஷயத்த நான் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்குறேன், ஒரு ஏஐ கிட்ட கேட்குறேன்னா என்னோட நேச்சுரல் நான் எப்படி கேட்குறேன் அதை புரிஞ்சுக்குது. நான் ஒரு ஹியூமன் கேட்கறத புரிஞ்சுக்குது. இல்லை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நான் அதோட சம்மரி கேட்குறேன்னா அந்த ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நான் என்ன கேட்குறேங்கிறத மிஷின் புரிஞ்சுக்குது. செகண்ட் இஸ் டீப் லேர்னிங். அது நான் கொடுத்த ரிப்போர்ட்டையோ இல்லை நான் கேட்குற விஷயத்தையோ அனலைஸ் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் தேடி எனக்கு தேவையான ரிசல்ட்டை அது கிரியேட் பண்ணுது. ஸோ இது அதுக்கிட்ட இருக்கிற என்ன இன்ஃபர்மேஷனோ அதை அனலைஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ. எனக்கு தேவையான ரிசல்ட்டை எனக்கு தேவையான ஃபார்மேட்ல அது ஜென்ரேட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டா கொடுக்குது. இதுதான் பேசிக்கா நம்ம ஒரு விஷயத்தை ஏஐ கிட்ட கேட்கும்போது சிஸ்டம்குள்ள நடக்கிற ப்ராசஸ். ஸோ இதை வச்சுட்டு நாம எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும். ஸோ நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் எப்படிலாம் ஏஐ யூஸ் பண்ணுறோம், ChatGPT யூஸ் பண்ணுறோம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அண்ணி, நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஸோ இப்போ ஒரு ஃபார்மலாக ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ எழுதணும் அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ஒரே 1 செகண்டில் கூட நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பொண்ணு வந்து 7:40க்கு பஸ்ஸு, 7:30க்கு வந்துட்டு இன்னைக்கு நான் ஆவின் ஃபேக்டரிக்கு போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு கன்சென்ட் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ChatGPTயில் நான் ஒரே லைன் தான் போட்டு விட்டேன். இந்த மாதிரி என்னோட டாட்டர் ஆவின் ஃபேக்டரி போகிறாங்க, ஒரு கன்சென்ட் லெட்டர் எழுதி கொடு அப்படின்ட்டு. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து டக்குன்னு லெட்டர் எழுதிச்சு. நான் அப்படியே A4 ஷீட்டில் காப்பி பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்த லெட்டர் வேணாலும் நீங்கள் ChatGPTயை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். பட் அவங்க வந்து இங்கிலீஷ்ல கொடுக்குறாங்க, பட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராப்பரா தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் அப்படியே நீங்க ChatGPTல போட்டீங்கன்னா அது என்ன ரிப்ளை நீங்க கொடுக்கணுங்கிறது ஒரே 1 செகண்ட்ல உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இன்னொரு விஷயம் என் லைஃப்ல நான் யூஸ் பண்ண என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து ஒருத்தவங்க பெங்களூர்ல இருக்காங்க, ஒருத்தவங்க ஈரோட்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்காங்க. பட் ஒரு லொகேஷன்ல ஒரு ட்ரிப் 2 நாள் ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ChatGPTல நாங்கள் இந்த மாதிரி போட்டோம். இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பிளேசஸ்ல இருக்காங்க. ஸோ ஒரு காமனான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணி கூடன்னு சொன்னா ஒரு 2 செகண்ட்லயே அது வந்து பிளேஸை சூஸ் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 2 நாளைக்கு ஐடினரியை போட்டு கொடு அப்படின்னு சொன்னா கூட ChatGPT வந்து போட்டு கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்ல நான் சின்ன விஷயத்துக்கு வந்து ChatGPTயை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அண்ணா வந்து டாக்டர். ஸோ அவங்க கிளினிக்கல் சைட்ல எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ChatGPT வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறதுக்கோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ பொதுவாக யூஸ் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்போம். நான் கொஞ்சமாக வித்தியாசமாக வந்துட்டு ஒரு ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஒரு பிளட் ரிப்போர்ட் வந்து அவங்களோட கொண்டு வந்தாங்க. அந்த பிளட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாராமீட்டர், அதாவது 120 விஷயத்த வந்துட்டு செக் பண்ணியிருந்தாங்க.
எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா அவங்களோட லிவர் எப்படி வேலை செய்யுது, கிட்னி எப்படி வேலை செய்யுது, அவங்களோட ரத்த அணுக்கள் எப்படி இருக்கு, இது போக பாக்கி இருக்கிற எல்லா விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணி ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் என்கிட்ட கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டை உட்காந்து நான் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் எடுக்கும். இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ChatGPTல வந்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இதில் இருக்கிற அப்நார்மல் ஃபைண்டிங்ஸ் இல்லாட்டினா எதெல்லாம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டேன். அப்போ அது உடனே வந்துட்டு அடுத்த செகண்டே எனக்கு வந்து ஒரு 7 பாராமீட்டரில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது, பாக்கி இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அந்த 7 பாராமீட்டர் என்ன பிரச்சனைன்றதை கொடுத்துச்சு. ஸோ இப்போ அந்த பேஷண்ட் வந்துட்டு நான் இதை வந்துட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டது ஏன் இது நடக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், இல்லைன்னா எப்படி சரி செய்யலான்ற மாதிரி கேட்டாங்க. அதையும் அதே ஒரு கொஸ்டினாக போடும்போது அதுவே அழகாக வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. அந்த பேஷண்ட்டை வந்துட்டு நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 months கழிச்சுட்டு அந்த 7 டெஸ்ட்டை மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ பழைய ரிப்போர்ட்டையும் புது ரிப்போர்ட்டையும் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கம்பேரிட்டிவா இல்லாட்டினா எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு 4 பாராமீட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3 பாராமீட்டர் வந்து நமக்கு இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லைன்னா இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து நமக்கு கொடுத்துருச்சு. இது பொதுவாக வந்து நம்ம டைம் எடுத்து நம்ம உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour to 1 hour கூட நமக்கு டைம் எடுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துல அந்த வேலையை ஈஸியாக பண்ணி கொடுத்துருச்சு. இதை தவிர இன்னொரு இடத்துல வந்து நம்ம எப்படி இதை எளிமையாக பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து அவங்களோட வெயிட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒருத்தங்களோட இன்னைக்கு வெயிட் வந்துட்டு ஒரு 100 கிலோகிராம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், 100 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மாசத்துல வந்துட்டு மாசத்துக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 கிலோ குறைக்கணும். அப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 15 கிலோல இருந்து ஒரு 20 கிலோ குறைக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பிளானே வந்து நம்ம கம்ப்ளீட்டா அதுக்கிட்ட கேட்கலாம். என்ன மாதிரி நான் சாப்பிடணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம பொதுவாக கேட்கும்போது அதுவே வந்து அழகா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு என்ன பண்ணணும், மாசத்துக்கான கோல் என்ன, 6 மாசத்துக்கான கோல் என்ன, இது கூட நம்ம இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இதே வந்துட்டு எனக்கு டெய்லி வந்து நான் பண்றேன்னா இல்லையா செக் பண்ற மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் பண்ணி கொடு, இல்லாட்டினா ஒரு டேப்லெட் காலம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா ஈஸியாக எளிமையாக நமக்கு பண்ணி கொடுத்துருது. அப்போ என்ன பிளான் அப்படின்றதையும் எளிமையாக அது கொடுக்குது, அது போக நம்ம டெய்லி பண்றோமா அப்படின்றதையும் அதை வந்து ஈஸியாக வந்துட்டு பார்த்துக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நமக்கு ChatGPT எளிமையாக வந்துட்டு பயன்படுத்த முடியுது. ஸோ என்னோட ப்ரொஃபஷனில் ரொம்பவே இது ஈஸியாக நிறைய என்னோட டைமை குறைக்குது, ஈஸியாக பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு ராஜதி அவங்க கிட்ட அவங்க ஃபீல்டில் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். என்னோட ஃபீல்டில் நாங்களும் மெயில்ஸுக்கு இதெல்லாம் ரிப்ளை டிராஃப்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி ஐடி நாங்கள் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு நோட்டீசஸ் வரும். அதுக்கான சப்மிஷன்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ரிப்ளை லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோட செக்ஷன் ப்ராப்பராக எந்த செக்ஷனில் வரணும், அந்த ரிப்ளை எந்த ஆஃபீஸருக்கு போகணும், இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மேபி கிளைண்ட் சைட் தப்பும் இருக்கலாம், இல்லை கிளைண்ட் சைட் எந்த தப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த நோட்டீஸ்க்கு நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் எங்கள் சைடு எந்த இதுவும் இல்லைங்கிற மாதிரி கூட நாங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இதெல்லாம் நாங்கள் டிராஃப்ட் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு 45 minutes to 1 hour ஆகும் ஒரு டிராஃப்ட் ரிப்ளை லெட்டர் ரெடி பண்றதுக்கு. பட் இப்ப இருக்கிற AI ChatGPTல இதை யூஸ் பண்ணி அந்த வந்த நோட்டீஸை நான் அப்படியே ChatGPTல அப்லோட் பண்ணிட்டு இதுதான் கிளையண்டோட இன்ஃபர்மேஷன், கிளையண்டோட சிச்சுவேஷன், இது இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு ஒரு 3 லைன் அடிச்சுட்டு இதுக்கு எனக்கு ரிப்ளை லெட்டர் கொடுனா ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் கண்டென்ட் எல்லாமே எந்த ஆஃபீஸருக்கு போகணும், எந்த செக்ஷன்ல இந்த இஷ்யூ வருது அத்தனையும் 5 நிமிஷம் தான் எனக்கு ஆகுது இந்த டிராஃப்ட் ரிப்ளை லெட்டர் ரெடி பண்றது. இந்த ரிப்ளை லெட்டர் ரெடி பண்றதுக்கு இது நான் மட்டும் யூஸ் பண்றதுக்குன்னு இல்லை, நிறைய பேர் செல்ஃபா வந்துட்டு ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்குமே இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutesல என்னோட வேலை ஈஸியா முடியுது. இதுவும் இல்லாம அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே யாரா இருந்தாலுமே அவங்க P&L பேலன்ஸ் ஷீட் யாரும் இப்ப அனலைஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு தெரியறது இல்லை. ஜஸ்ட் ChatGPTல அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை போட்டு என்னோட சிச்சுவேஷன் என்ன, என்னோட பொசிஷன் இப்போதைக்கு என்னங்கிறது கேட்டா அது ஃபுல்லா டீடைல்டா நீங்க வந்து ஸ்டாக் ஓவர் டம்ப் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த சேல்ஸுக்கு உங்களுக்கு இவ்வளவு கேபிட்டல் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ், நீங்க எதுலெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை, நீங்க எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ChatGPT உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுத்துரும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு ஒரு 1 hour டாக் இருக்கு, நான் அதை கேட்கணும், பட் எனக்கு டைம் இல்லை, இல்லை அதுக்கான ஒரு பொறுமை இல்லை அப்படின்னா நான் அதை ஒரு கிரக்ஸா நான் எடுத்து கேட்க முடியும். நான் ஒரு ஏஐக்குள்ள அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இதுல என்ன சொல்றாங்களோ அதை எனக்கு கிரக்ஸா சம்மரியா கொடு அப்படின்னா 5 minutesல என்னால அதுல இருக்கிற அத்தனை கண்டென்ட்டையும் நான் எடுத்துக்க முடியும். ஸோ என்னோட ப்ரொஃபஷன்ல வந்துட்டு
என்னோட டைம் ரொம்ப நான் கன்சியூம் பண்ணிக்காம எல்லா விஷயத்தையும் நான் செய்யறதுக்கு எனக்கு ஏஐ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அண்ணி, நீங்க பாப்பு தம்பிலாம் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் எப்படி ஏஐ யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஸோ இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோம் ஒர்க்கே கொடுக்குறாங்க. மேக்ஸில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஒரு சம் கொடுக்குறாங்க. ஸோ சில இதுக்கு புக் பேக்கில் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும், சில இதில் இருக்காது. ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்து அப்படியே கொஸ்டினை தூக்கி ChatGPTயில் போட்டேன். ஒரே செகண்டில் எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ என்னோட பையன் பார்த்தீங்கன்னா யூகேஜி படிக்கிறான், 5 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் டே வருது, ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணணும். ஆனால் அவன் யூகேஜி தான் படிக்கிறாங்கனால ஒரு 4 லைன்ல இருந்தால் போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ChatGPTயில் நான் போட்டேன்னா அழகா 4 லைன்ஸ்ல ஈஸியா அவன் மெமரைஸ் பண்ற மாதிரி அவனோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல கூட நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ லேடிஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, சமைக்கிறதை விட என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ ChatGPTலயே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீக்குக்கான மெனு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஹெல்த்தியா எனக்கு போட்டு கொடு அப்படின்னு சொன்னா கூட அதுவே போட்டு கொடுத்துரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு பிளான்ட் நாங்கள் பார்த்தோம். அதுல வந்து ஒரு லீஃப் பெருசா இருந்தது. ஸோ நானும் இன்னொருத்தவங்களும் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இது இந்த லீஃப்னு நான் சொல்றேன், அவங்க வேற லீஃப்னு சொல்றாங்க. ஸோ உடனே என்ன பண்ணா, அந்த லீஃபோட போட்டோவை வந்து எடுத்து ChatGPTல போட்ட உடனே அது என்ன லீஃப், அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றது, அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன கொண்டு ஃபுல் ஹிஸ்டரியும் ஒரே செகண்ட்லயே சொல்லிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ரொஃபஷன்ல மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்லயும் வந்து நிறைய ChatGPT யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து அண்ணா வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம் அவங்க கிட்ட. நம்ம முதல் தடவை பேசியிருந்த போது அதிகமாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி நாங்கள் வந்து ChatGPT பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுலேருந்து மாறுபட்டு கொஞ்சமாக வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லையோ இல்லாட்டினா நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு ChatGPT எப்படி வந்துட்டு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வேறு பிஸ்னஸில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு 3 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ அந்த ஃபீல்டில் என்னென்னலாம் நமக்கு வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அப்போ அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸை நோக்கி நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு போகலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா யுக்தி, அதை வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா அதே வந்து அழகாக வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குது. அதை நம்ம எப்படி அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் கூட அதை கூட வந்துட்டு அழகாக டிராஃப்ட் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கிளியராக வந்துட்டு நமக்கு அவுட்புட் கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து என்கிட்ட பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிள் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த கலர் வேண்டாம், இந்த வேற கலர்ஸ்ல போட்டா எப்படி இருக்கும், வேற டிசைன்ல பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னா கேட்டுட்டே இருக்காங்கன்னா நான் எல்லாமே சாம்பிளுக்கு நான் தச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, ChatGPTலயே வந்து இதுதான் சாம்பிள், பட் நான் இந்த கலர்லயோ இந்த டிசைன்லயோ பண்ணா இந்த பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் கேட்குறேன். அடுத்த செகண்ட்லயே நான் பேக்கை தைக்காமலே எனக்கு வந்து எப்படி பேக் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து காட்டிடுது. ஓகே, ChatGPTயை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் வந்து என்னென்ன பிளஸ் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். அதனால எதுவும் நெகட்டிவ் எதுவும் இருக்கான்னு யாராவது சொல்லுங்களேன். நீங்க ChatGPT பற்றி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், எல்லா விஷயத்துலையுமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி. ஆனால் ஒரு 3 விஷயம் நம்ம எப்போவுமே வந்துட்டு மனசில் வச்சுக்கணும் ChatGPT பயன்படுத்தும் போது. முதல் ஒன்று என்ன அப்படின்னா, எப்போ நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அதுக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கும் போது லாஜிக்கல் டிபெண்டன்சி இல்லாட்டினா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக யோசிக்கிறது வந்துட்டு குறையறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம யோசிக்காமலே வந்துட்டு எல்லாத்தையுமே அதுக்கிட்ட கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஆழமாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து தேடுறதோ இல்லாட்டினா நம்ம யோசிக்கிறதோ ரொம்ப ரொம்ப குறைவாக வந்துட்டு மாறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயத்துல நம்ம ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்துட்டு குறையறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா கரெக்டாக எந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ChatGPT பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கல் டிபெண்டன்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இமோஷனல் டிபெண்டன்சி. அதாவது இப்போ நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை கூட நம்ம வந்து ChatGPTல போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு தீர்வு கொடுக்கும். இது வந்து நீங்க திரும்ப திரும்ப அதுக்கிட்ட இப்ப பேசுனீங்க அப்படின்னா ஒரு மனுஷங்க கிட்ட பேசுறதை விட அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனுஷங்க கிட்ட போய் பேசுறதை விட குறைவா அந்த டைமை விட இதுல வந்து நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அது முக்கியமா நமக்கு பிடிச்ச மாதிரியே பதில் சொல்றதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம இப்ப இந்த கூகுள் குட்டப்பா படத்துல எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 2வது ஹாஃப்ல வந்துட்டு
அந்த டைரக்டர் ரவிக்குமார் அவர் வந்துட்டு அந்த ரோபோ கூட வந்துட்டு பழகிறதுக்கு ஆரம்பிப்பாரோ, நம்மளும் அதே மாதிரி அதிகமான டைம் வந்து இது கூட கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துட்டு லிமிட் பண்ணி சேஃபாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். மூணாவது இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைவசி அப்படின்றதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு அதுக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நம்மளை பத்தி கம்ப்ளீட்டா முழுமையா வந்துட்டு ChatGPTக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்ல போனா நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறத விட ChatGPT ரொம்பவே அதிகமா ஞாபகம் வச்சிருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உள்ள இருக்கும்போது இது எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இந்த ChatGPT பயன்படுத்தி அதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்க அதுக்கிட்ட கம்ப்ளீட்டா எல்லாத்த பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. இப்போ ஒருத்தங்களை பத்தி நம்ம வந்துட்டு எப்படி யாராவது ஒருத்தவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணணும் இல்லாட்டினா அந்த மாதிரி வெளியில வந்துட்டு டேட்டா எடுக்கணும்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியறத விட அதிகமா வந்துட்டு ChatGPTல இருந்து நம்ம ஈஸியா வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும். அதனால இந்த பிரைவசி பார்ட்டையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கையாள வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ChatGPTல நிறைய நெகட்டிவ் சைட்ஸும் ஏஐல நிறைய நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கு. ChatGPT கொடுக்குற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்ப நானே வந்துட்டு ஒரு ரிப்ளை லெட்டர் ஜென்ரேட் பண்றேன், 5 நிமிஷத்துல நான் ஜென்ரேட் பண்றேன்னு சொன்னேன், எனக்கு தேவையான டாக்குக்கான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல சப்மிட் பண்ண வேண்டிய இடத்துல சப்மிட் பண்ணுவேன். ஸோ எந்த டேட்டாவை நீங்க எடுத்தாலும் ஏஐ யூஸ் பண்ணி என்ன நீங்க ஜென்ரேட் பண்ணாலும் அதோட அக்யூரசியை கண்டிப்பா செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏஐயை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதுலதான் நம்ம எவ்வளோ தூரம் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. ஏஐ கொடுக்குற எல்லாத்தையும் தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். அதே மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி குறையும் சொல்றாங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப குழந்தைங்களே இருக்காங்க, டக்குன்னு போய் அவங்களுக்கு வேண்டியதை ஏஐல போட்டு எடுக்காம அவங்கள ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். உனக்கு என்ன வேணுமோ நீ கண்டென்ட் ரெடி பண்ணு, அந்த கண்டென்ட்டை தூக்கி ஏஐக்குள்ள போடும்போது அது ஒரு பெட்டர் வெர்ஷன் கொடுக்கும். நான் அந்த குழந்தைங்க திரும்ப அதை வந்து பிரசென்ட் பண்ண போறாங்க, எடுத்த அந்த ரிப்போர்ட்டை எடுத்த அந்த பிரசன்டேஷனை அவங்க ரீட் பண்ணும்போது அந்த லெவல் 0ல இருந்து அவங்க லெவல் 1க்கு வராங்க, ஒரு அப்கிரேட் ஆகுறாங்க. திரும்ப நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணும்போது அந்த அப்கிரேடட் வெர்ஷன்ல தான் அவங்களே செய்வாங்க. ஸோ திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் குறையாது, நம்ம டெக்னாலஜியையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹியூமனோட வேலையை வந்துட்டு ஏஐ பறிச்சிடும், நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு யாரு ஏஐ யூஸ் பண்ணலையோ அவங்க வேலை தான் போகுமே தவிர ஏஐ யூஸ் பண்ணிட்டு நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம ஏஐ யூஸ் பண்றோம், அதோட லிமிட்ஸ் நான் எவ்வளவு பிக்ஸ் பண்றேங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஏஐ நம்மளோட அசிஸ்டண்டா வச்சுக்கணுமே தவிர நம்மளோட பாஸா ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். நான் எனக்கு வேணுங்கிறத ஏங்கிற ஒரு டூலை வச்சு நான் ஈஸியா நடத்திக்கிறேன். ஸோ அந்த லிமிட் நமக்கு தான் தெரியும். ஸோ எங்க லைஃப்ல நாங்க எப்படி ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணுங்க, அளவோட, அதோட லிமிட் நீங்க வச்சுக்கோங்க, அளவோட யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.